690 பார்கோடு, சைனா மேனுஃபேக்சரிங். இது டாமின்னு ஒரு பிராண்ட் நேமு. இது இந்தியன் கம்பெனி தான், ஆனால் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் அங்கே பண்ணுறாங்க. இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் சவுகார்பேட்டையில் தான் இருக்கான். மொத்தம் 15 பீஸ் வாங்கியிருக்காங்க. அட்ரஸ் எதுவும் கொடுக்கல, வெறும் ஃபோன் நம்பர் தான். ஃபோன் நம்பர் சொல்லு. 73584241. ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கேன், வேணாம். உனக்கு வேணாம், பரவாயில்லடா, பசங்களுக்கு கொடு. ஏய், ஃபோன் எடுறா. ஹலோ, யாரு? சார் வணக்கம் சார். நீங்கள் லாஸ்ட் வீக்கு டாய்ஸ் வாங்கியிருந்தீங்களே சார், அந்த ஷாப்லேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் பில்லிங்க்கு கூப்பனாக மொபைல் gift வந்திருக்கு சார். மொபைலா? ஆமாம் சார். கிஃப்டா? நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை நான் வந்து கொடுக்குவா சார்? நான் கொஞ்சம் வேலையாகிறேன், அப்புறம் பேசுகிறேன். சார் 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 ஹலோ. அம்மா கையிலேருந்து ஃபோன் பண்ணுறானுங்கண்ணா. ஏதோ மொபைல் gift வந்தீங்கன்னா வந்து தருவான்னு கேட்குறாங்க. உன்னை யாரா நம்பர் கொடுக்க சொன்னது? நான் மொபைல் நம்பரும் அட்ரஸும் கேட்டானுங்க, அதான் கொடுத்தேன். ஏதோ தப்பா இருக்கு. இந்த பொம்மை வாங்கினதுக்கெல்லாம் எவன்டா மொபைல் ஃபோன் ஃப்ரீயாக தருவான்? அவனுக்கு ஃபோனை போட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட் ஏரியாவுக்கு வர சொல்லு. நீ அந்த பொம்மையை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லு. அதுக்குள்ளே ஏதோ ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன கெமிக்கல்னு தெரியல, அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்ல உடனே. ஜீவா, அந்த பொண்ணுக்கு வெறும் பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கான்னு சொன்னேன். ஃபேமிலி எல்லாம் ஊரில் இருக்காமண்ணே. ஒரு பையனை மட்டும் லவ் பண்ணிட்டு இருக்கு. அவன் தான் டெய்லி பிக்கப் ட்ராப் பண்ணும், வேற ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நம்மளை பற்றி அவனுக்கு ஒரு லீடு கிடச்சிருக்கு. இனி அவன் மூவ் பண்ணக்கூடாது, அவனுக்கு பயத்தை காட்டணும். அண்ணா சொல்லுண்ணே. அவன் ஃபோட்டோ எனக்கு வேணும். சரிண்ணா. அவன் வந்த உடனே அவனை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. சரிண்ணா. டேய், அவன் ஃபோனை போடுறான். நான் போடுறேன். ஹலோ, ஏய், சொல்லுங்கள் சார். நான் சொல்கிறது கேளு. காணத்தூர் இருக்கிற காந்தி நகர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடு, சரியா? ஓகே சார். என்னடா சொன்னான்? வந்துடுவான்ல? ம், வந்துடுவான். என்னடா ஃபோன் அச்சுனே இருக்கிறா? ஏய், ஃபோனை கொடு. இந்தா. ஹலோ. ஹலோ, நீங்கள் சொன்ன ஃப்ளாட்டில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த பிளாக்குன்னு சொல்ல முடியுமா சார்? ஏய், வெயிட் பண்ணுறேன். எதுக்கு மச்சான் வெயிட் பண்ணோம்? தூங்கிடலாம்ல அவனை. ஃபோன் வரும், வெயிட் பண்ண அப்படிங்கிற. அண்ணே. டேய் ஜீவா, அவனை போட்டுரு. என்னென்ன சொல்கிறீங்க? அவனுக்கு பயத்தை காட்டணும், யோசிக்காத. சரிண்ணா.
மச்சி. டே மணி, அண்ணன் போட சொல்லிட்டாரு. என்ன மச்சி சொல்கிற? அண்ணனே சொல்லிட்டார்ல. போட்டுடலாம். ம். ஹலோ. டேய், நீ இதுக்கு மேலே மூவ் பண்ண நினச்ச இதுதான் நடக்கும். ஏய், உன்னோட புறா ரெக்கையை உடைச்சு உன்கிட்டே அனுப்புகிறேன். திரும்பி போயிடு. என்னாச்சு கிருபா? யார் அவன்? தெரியாது. நம்ம ஆளுங்களே போட சொல்லியிருக்கேன். அதுக்கு அந்த பொண்ணை இறக்கி விட்டுருக்காங்கல்ல. இது வரைக்கும் யாரும் நம்மக்கிட்ட வந்ததில்ல. இவன் தான் ஃபஸ்ட் டைம். அவனுக்கு பயத்தை காட்டலான்னு தான் இதை செஞ்சேன். நாம் செய்கிறது கிரைம். வெளியே தெரியாத வரைக்கும் தான் நம்ம இதுவும் ஆகாது. மீட்டர் தாண்டி போனால் ப்ராப்ளம் எல்லாருக்கும் தான். இப்போ அந்த பொண்ணை என்ன பண்ணுறது? அந்த பொண்ணை ஒன்றும் செய்யாத. 2 நாள் பொறுத்து இறக்கி விட்ரு. அவன் நம்மக்கிட்ட வருவான். அப்படியே வந்தா போட்டுடலாம். சொல்லுமா. ஏன்டா ஸ்வேதா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? ஸ்வேதாக்கு என்னடா ஆச்சு? மா, ஏன் பேச மாட்டேங்கிற? அவள் ஃபோனை மிஸ் பண்ணிட்டாமா. அப்பா கிட்ட பேசி ஒரு வழியா அவங்க கல்யாணத்து சம்மதம் வாங்கிட்டேன்டா. நீ சீக்கிரம் வந்துட்டா ஸ்வேதா வீட்டுக்கு போய் பேசி முடிச்சிடலாம். சரிம்மா, வச்சிரம்மா. டேய் ஒரு நிமிஷம்டா. என்னம்மா? ஸ்வேதாவை எனக்கு கால் பண்ண சொல்லுடா. சொல்கிறேம்மா. என்னடா? நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா. என் கூட படித்த பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவள் ஒரு ஹேக்கர். அவகிட்ட சொன்னால் செத்தவனோட நம்பரை வச்சு அவன் காலேஜ் எடுத்துருவா. அதை வச்சு நம்ம அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்கிற? உடனே வர சொல்லு. ராதிகா, உனக்கு ஒரு வேலை இருக்குது.
ராதிகா ஒரு ஃபோன் நம்பரோட கால் டீட்டெயில்ஸ் வேணும். நம்பர் கொடு. 1 செகண்ட். இந்தா. அவனுக்கு கடைசியா 63 கால்ஸ் வந்திருக்கு. அதுல அதிகமா இந்த 2 நம்பர் தான் வந்திருக்கு. அந்த 2 நம்பரோட அட்ரஸ் கிடைக்குமா? ஒரு நம்பர் மீனாட்சி பேர்ல இருக்கு, பாரதி நகர் நியர்பை தான் அட்ரஸ் காட்டுது. இன்னொரு நம்பர் ஜீவா, அவன் அட்ரஸும் அங்கேயே தான் இருக்கு. அந்த நம்பருக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்கவா? வேணாம், நம்ம கால் பண்ணால் அவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க. ஓகே. நான் அந்த அட்ரஸில் போய் நேரில் பார்க்குறேன். ஒன்று இறக்கி விட்டலாம்ண்ணா. பயமாக இருக்கா? ஏதாவது ரிஸ்க் ஆகிட போகுதுங்க. உட்காரு. ஆண்ணா. உட்காரா. 10 வருஷமாக நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம். ஏன் இது வரைக்கும் யாராலையும் நம்மளை எதுவும் பண்ண முடியல தெரியுமா? புரியலண்ணே. நான் செய்கிற எல்லா தப்புக்கும் அரசியல்வாதி, பிஸ்னஸ்மேன், லாயர் எல்லாரையும் கூட சேர்த்துக்கிறேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அது அவங்களுக்கும் ப்ராப்ளம். இங்கே அதிகாரத்தால் எதையும் வாங்க முடியும். பசிக்கு திருடுனவனை அடித்து கேஸ் போட்டு உள்ளே வைப்பாங்க. அதே பேங்க்கில் 100 கோடி ஏமாத்தினா கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க, பாதுகாப்பும் கிடைக்கும். நாம் செய்கிற தப்பு எப்பவும் சின்னதாக இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கணும். ஜீவா, அடுத்து அவன் உங்ககிட்ட தான் வருவான். என்கிட்ட வந்தால் செஞ்சு விட்டுறேன். உன்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணா, இங்கே ஜீவா வீடு எங்கே இருக்குது? லோன் விஷயமா பார்க்கணும். நானும் 20 வருஷமாக கடை வச்சுருக்கேன். என்னை நம்பி ஒருத்தன் லோன் தர மாட்டீங்க. அந்த ஜீவா பெரிய ரவுடி, அவனை நம்பி லோன் தர்றீங்க. அவன் திருப்பி கட்டவும் மாட்டான். தலையெழுத்துடா. போ, அந்த 2ஆம் நம்பர் வீடு தான்.
ஏண்டா இத்தனை பேர் பொருள் எடுத்துன்னு போயிருங்க, அவன் மூஞ்சில ஒரு அறுப்பு இல்லை, உடம்புல ஒரு கோடு இல்லை, நீங்கள் என்ன காக்கா குருவி சண்டையாக போட்டுருந்தீங்க? ஆ, நீங்களாம் ஐட்டங்காரன்னு வெளியே போய் சொல்கிறாதீங்கடா. காரி கொத்தா துப்பிட போகிறான் மூஞ்சில. இந்த மூஞ்சி இந்த ஏரியாவில் பார்த்த மாதிரியே இல்லையே. நான் யாருன்னே தெரில, அப்புறம் எதுக்கு போட சொன்னேன்? 10 லட்ச ரூபா பணமும் உன் ஃபோட்டோவும் என் வீட்டு வாசல் இருந்துச்சு. ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னான் உன்னை போட சொல்லி, அதான் பிள்ளைங்களை அனுப்பிச்சி விட்டான். பரவாயில்ல, நல்லா சண்டை செய்கிற, ஆனால் அவனை விட மாட்டான். என் பிள்ளைங்களோட சார்பாக தாண்டாகிற. அவன் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? அது ஏதோ புதுசாக இருந்தது. 4 நம்பரு கம்ப்யூட்டர்லேருந்து கால் பண்ணிடான்னு நினைக்கிறேன். அதான் ஐட்டங்காரெல்லாம் அவன் நம்பரை கொடுத்துட்டுலாம் கால் பண்ண மாட்டான். அவனுக்கு பணம் கொடுத்தான்னு சொன்னல, அதில் ஒரு கட்டு எனக்கு வேணும். எதுவிட? உன் பிள்ளைங்க என் பைக் அடிச்சிட்டானு. ஏய், உன் பைக் ஏஸ்டான்லாம் தெரில. இது அடுத்த ட்ரிப்பு சம்பவம் நான் சொல்கிறேன், அதுக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோ. புரியுதா? வரண்ணா, கிளம்பு. இவனுக்குலாம் என்ன பணம் கொடுக்குற? அவன் ஒருத்தன் 10 பேருக்கு சமண்டா.